இல்ல நீட்ட காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க, ரெண்டு பேருமே அதுக்கு எதிர்நிலையில் தான் இருந்தாங்க. எதிர்நிலையில் இருந்தோம். என்ன கொண்டு வந்தது திமுக. எதிர்நிலையில் எப்படி இருந்துச்சு திமுக? அந்த கவர்மெண்ட்ல திமுக இல்லையா? வீடியோ போடுறாரு ஜாகிர் ஹுசைன் என்கிற ஒரு தோழர். நான் இந்த கடத்தல்காரர்களுக்கு எதிராக நான் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை கொலை செய்ய போகிறார்கள் வீடியோ போடுறாரு. அவரை கொலை செய்யறாங்க, போலீஸ் தூங்குது. ஒருவேளை இந்த முறை எடப்பாடி அவர்கள் ரொம்ப தைரியமா ஏற்கனவே வேண்டாம் சொன்ன கூட்டணியை பிஜேபி திரும்பவும் சேர்க்காமல் இருந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைஞ்சதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டீங்களோ? அரசியலே இந்திய அரசியலே காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளுக்கும் எதிராக நடந்ததுதான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கூட்டணி போறாங்க. கொள்கைகள் மாத்திக்கிட்டாங்களா? நாங்கள் கேட்பது என்னவென்றால், நாங்கள் காவிரி பிரச்சனையிலே 19 நாட்கள் முழுமையாக நாடாளுமன்றத்தை முடக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ்நாட்டை நோக்கி திருப்பினோம் இல்லையா? எங்களுக்கு 37 MP இருந்தப்ப. அதுபோல ஒரே ஒரு முறை ஒரு நாள் இந்த பிரச்சனையை சொல்லி நீங்கள் இந்தியாவிலே எங்க பாராளுமன்றத்தை முடக்கியது உண்டா? ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். வந்த உடனேயே இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விலகி கொண்டார். முதலமைச்சர் இல்லை. யாரை போட்டாரு? தொழில்துறை அமைச்சர் போட்டாரு. தொழில்துறை அமைச்சர் சொல்லி சுற்றுச்சூழலை பாக்குற அமைச்சர் எப்படி ஏற்றுக்குவாரு? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பல்வேறு சிக்கல்கள் வர ஆரம்பிச்சது. லஞ்ச ஊழல் கமிஷன் கரப்ஷன் வர ஆரம்பிச்சு. வந்ததனுடைய விளைவு 1000 MSME தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருக்கிறது ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகள். நான் சொல்றேன்னு நீங்க அவ்வளவு பதறீங்க. நீங்க எடுத்துட்டு வாங்க கேமராங்க. நீங்க எங்க வேணா வாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணா சூஸ் பண்ணுங்க. இல்ல அது பிளாக்ல ஓடுறது தானே, அதானே சொல்றீங்க? பிளாக்ல ஓடுறது டாஸ்மாக் தான், வேற யாராச்சும் விக்கிறாங்களா? டாஸ்மாக் தான். அப்புறம் இருக்கு இங்க கடைகள்ல பிளாக் ஓடுது. இது எல்லா காலத்திலயும் ஓடுதுங்கிறதா என்னோட கருத்து. எல்லா காலத்தையும் ஓடுதுங்கிறது நீங்க சொல்ற சப்பக்கட்டு. இன்னைக்கு ஓடுதா இல்லையா? இன்னைக்கு ஓடுவது பிழையா இல்லையா? கண்டிப்பா பிழையா இல்லையா? அதான் சொன்னேன். இந்த அரசாங்கம் அதை தடுக்க தவறிடுச்சுங்கிறத ஏற்கறீங்களா மறுக்கிறீங்க? திருமாவளவன் அவர்களோட ஓபன் ஸ்டேட்மெண்ட் தான், பிஜேபியும் பாமக இருக்கிற அலையன்ஸ் நான் போக மாட்டேன். அதிமுகவோட கூட்டணி வருவதில் திருமாவளவன் அவர்கள் எந்த சிக்கலும் இருக்காது. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அதே நிலைமையில இருக்காரு. கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அதே நிலை தான். ஏற்கனவே ஒரு ஆட்சி இருக்குதுன்னா எந்த ஆட்சியா இருந்தாலும் ஒரு 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 மாதிரியான அதிருப்தி ஒன்று உருவாகும். இந்த முறை அது அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, ஃபைன். இப்போ அங்கிருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டும், ஈவன் மதிமுக, விசிக, காங்கிரஸ் உட்பட அதிமுகவோட சேர்வுக்கு பிரச்சனையே இருக்காது, பிஜேபி அங்க இல்லை என்றால். அப்போ ஒருவேளை இந்த முறை எடப்பாடி அவர்கள் ரொம்ப தைரியமா ஏற்கனவே வேண்டாம் சொன்ன கூட்டணியை பிஜேபி திரும்பவும் சேர்க்காமல் இருந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைஞ்சதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டீங்களோ? இல்ல அப்படி இல்லைங்க. அது இப்போ வேற வழி இல்லாமல் அப்படி போய் கூட்டணி அமைக்கிற சூழல் எல்லாம் அதிமுக இல்ல. அதிமுக மிக தெளிவாக யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்தோம். நீங்கள் சொல்வது என்ன அப்படின்னா, எங்களுடைய கொள்கைகள் நேர் முரணானவை, நாங்கள் இதுல எந்த விதமான சமரசுக்கு உட்பட மாட்டோம் என்று விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள் சொல்லுகிறார்கள். நாம் என்ன சொல்றோம்னா, இதேதான் 50 ஆண்டுகளாக காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சொன்னார்கள் இந்தியாவில். பாரினில் 6ல் 1 பகுதி இருக்குது பார் எங்கள் ஆட்சியிலே என்று செங்கொடி தோழர்கள் பாடிய காலம் உண்டு. உலகம் முழுவதும் ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்த செங்கொடி தோழர்கள் இந்தியாவிலே காங்கிரஸை நேர் எதிர் துருவமாக நிறுத்தினார்கள். அரசியலே இந்திய அரசியலே காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளுக்கும் எதிராக நடந்ததுதான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கூட்டணி போறாங்க. கொள்கைகள் மாத்திக்கிட்டாங்களா? இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அதே கொள்கை தான், அரசியல் கூட்டணி. ஆமா. அப்ப நேர் எதிர் கொள்கையிலே இருக்கிறவர்கள் கூட ஒரு பெரிய ஆபத்து வந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் செய்கிறார்கள் இல்லையா? அதை போல தமிழ்நாடு என்று ஒன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதானே நம்ம எல்லாம் அவங்க கொள்கை அரசியலை பண்ண முடியும். இனி ஒருக்கா திமுக வந்ததுன்னா தமிழ்நாடு ஒண்ணு இருக்காது. அப்ப குறைந்தபட்சம் இதை தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இந்த தேர்தல் கூட்டணியிலே நீங்கள் உங்களுடைய இதை யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். மற்றபடி அவங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ள சொல்லியோ இல்லை எங்கேயாவது கரைஞ்சு போக சொல்லியோ நம்ம சொல்லல. திமுக செய்வதை போல ஒரு நாள் அதிமுக அந்த மாதிரியான வேலைகளையும் செஞ்சதில்லை. அவங்க கட்சிக்குள்ள உத்தரவு ஓடுவது, அவங்க கட்சிக்குள்ள போய் டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் அதிமுக என்னையும் கிடையாது. அதனால அதைத்தான் நாங்க குறிப்பிட்டு சொல்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு போதைப் பொருள் கலாச்சாரம், இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லை. நீங்க கருணாநிதி அவர்கள் மோசமான ஆட்சியாளர் என்று நாங்கள் பேசியிருக்கிறோம். கருணாநிதியை விட மோசமான ஆட்சியாளர் வர முடியுமான ஸ்டாலின் வந்திருக்கார். அவருடைய ஆட்சி காலம் அப்படித்தான் இருக்கு. இந்த அளவுக்கு போதைப் பொருள் கலாச்சாரம், இந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். 10 நாள் ஆச்சு இன்னையோட அந்த குழந்தை திருவள்ளூர்ல அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை தொங்குது. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு செத்து போன ஒரு காலகட்டத்திலே மாதிரி
கரண்ட் இஷ்யூஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு சீரியஸ் கஸ்டோடியல் டெத்தா இருக்கலாம், இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இஷ்யூஸா இருக்கலாம், ஜென்ரலா நடக்கக்கூடிய இஷ்யூஸை தாண்டி ஓவராலா ஒரு ஒரு மக்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு. நீட்டு, மும்மொழி கொள்கை, கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிஜேபி எப்பொழுதுமே நமக்கு தோதான நிலையில இல்லை. இப்ப கடந்த எலெக்ஷன்ல உதயநிதி ஒண்ணு சொன்னார்ல, எங்களுக்கு தெரியும் நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் என்னன்னு தெரியும் சொன்னாரு, நடக்கல. ஓகேவா, நீங்க சொன்னீங்களே, நீங்க ரகசியம் தெரியும் சொன்னாரே, நடத்துனீங்களாங்கிற கேள்வி நீங்களுமே முன் வைக்கிறீங்க. இப்பொழுது உங்க அலையன்ஸ்ல இருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். மத்தியில அதை கொண்டு வந்திருந்தது அவங்க நினைச்சாதான் அதை ஒழிக்க முடியுங்கிறது இல்லையா? இப்போ இல்லது வேற இல்லது ஒரு பெரும் போராட்டம் தொடர்ச்சியாக நிகழ்ந்தா வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்கின மாதிரியான ஒரு நிலைக்கு வரலாம். தாண்டி சின்ன சின்ன போராட்டங்களையும் அவ்வப்போது எழுகிற எதிர்ப்பெல்லாம் அவங்கள அதுல இருந்து பின்வாங்க வைக்காத போது இப்ப திரும்பவும் அலையன்ஸுக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய கட்சி, உங்களுடைய கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி வருகிற கூட்டணி ஆட்சி இல்ல, உங்களுடைய கூட்டணி ஆட்சின்னு சொன்னா வேற மாதிரி ஆயிடுது. அது ஒரு பெரிய டிஸ்கஷனா இருக்குது. உங்களுடைய தலைமையில் பிஜேபியும் சேர்ந்து வெற்றி பெற்றால் அந்த நீட்டை ஒழிப்பதற்கான முயற்சியோ, இந்த மும்மொழி கொள்கை, தொடர்ந்து அந்த மும்மொழி கொள்கை விவகாரம் இங்க திருப்பி நடந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான நம்மளோட என்ன சொல்றது முக்கியமான பொலிட்டிக்கல் ஏரியா, இந்த ஏரியால எல்லாம் எப்படி ஒரு விஷயத்த முன்னெடுப்பீங்கன்னு கேட்கிறேன். அதான் இப்ப ஒண்ணு தினந்தோறும் நடக்கிற இந்த சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அவ்வளவு சாதாரணமா கடந்துட்டு போயிடும். இல்ல நான் சாதாரணமா கடந்து போகல, அதை மீண்டும் நம்ம மக்களிடம் பேச வேண்டி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கொலையோ ஒரு கொள்ளையோ எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்கும், அதை யாரும் மறுக்கல. ஆனா ஒட்டுமொத்தமா சட்டம் ஒழுங்கு கெட்டு போலீஸ், உளவுத்துறை ரெண்டுமே செயலிழந்து போன ஒரு அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா, அது மிக மிக மோசமானது மக்களுக்கு. நீங்க ஒரு பிரச்சனை நடந்தது கோயம்புத்தூர் ஒட்டிய அந்த மேற்கு பகுதிகளில் அவ்வளவு கொலைகள், எங்கெல்லாம் முதியவர்கள் இருக்கிறார்களோ அந்த தனியா இருக்கிற இடத்துல எல்லாம் கொலைகள், எவனையும் கண்டுபிடிக்கல, எவன் மீது வழக்கில்லை. பத்திரிகையாளர்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல், யார் மீது வழக்கில்லை. வீடியோ போடுறாரு ஜாகிர் ஹுசைன் என்கிற ஒரு தோழர், நான் இந்த கடத்தல்காரர்களுக்கு எதிராக நான் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை கொலை செய்ய போகிறார்கள், வீடியோ போடுறாரு. அவரை கொலை செய்யறாங்க, போலீஸ் தூங்குது. நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர்கள் போய் மண் அல்றவனை எடுக்க போறாங்க, அடிச்சு விரட்டுறவன் திமுக கைக்கூலி தான். இங்கே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட நிலை, இந்த அஜித்குமாருக்கு ஏற்பட்ட நிலை, இதுவரைக்கும் நடந்திருக்கு 25 டெத்து, 100க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள், எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம். ஆன்லைன்ல கஞ்சா விற்கிறானுங்க, அமேசான்ல விற்கிற மாதிரி ஆன்லைன்ல கஞ்சா விற்கிறான். சிந்தட்டிக் ட்ரக்கினுடைய தலைமையிடமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டு இருக்கிறது. இவ்வளவு கொடூரங்களும் நடக்கிறது என்றால் இந்த ஆட்சியாளர்கள், முதலமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறவர்கள் தெரிந்து இந்த வேலையை அனுமதிக்கிறார்கள். அதனால இது ரெண்டு சாதாரண விட்டுட்டு போக முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப குறிப்பா அவங்களுமே கேட்டுக்கிற விஷயங்களை பார்த்து இந்த லாங் டேர்மா இருக்கிற பிரச்சனைகள்ல நீட் பிரச்சனை நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சியிடம் கேட்பீர்களா? அவர் உங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, அவங்க சொன்னா அது போயிருமே என்று சொல்லுகிறார்கள். முதலிலே அவர்கள் ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை நீக்குவோம் என்று மக்களிடம் நாங்கள் சொன்னது பொய் தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை ஏற்பவர் தவறாயில்லை. அது இல்லாம இப்ப லட்சக்கணக்கில் கையெழுத்து வேறு வாங்கினாங்க, யார்கிட்டயோ கொடுக்குறோம் அப்படின்னு. எங்க போச்சுன்னே தெரியல கையெழுத்து. குப்பையில கிடந்ததை நாம் பார்த்தோம், அங்க வாங்கின கையெழுத்து அங்கேயே குப்பையில கிடந்ததையும் பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற போது இவங்க இப்ப நம்மளை பார்த்து கேட்கறாங்க, நீட்டை நீங்க தான் கொண்டு வந்தீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று வைக்கிற போது நாங்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறோம் என்பது உங்களுக்கு அப்ப தெரியும். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் வெளிவருகிற போது அதையும் தாண்டி இந்த நீட்ல இருக்கிற பிரச்சனையை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். இது நிறைய பேர் மீண்டும் மீண்டும் திமுக ஒரு தப்பான விஷயத்த சொல்லிட்டே இருக்கு. திமுக காங்கிரஸோடு இருந்த ஆட்சி காலத்துல திமுகவே மத்திய அரசு நடத்தின போதுதான் நீட் கொண்டு வரப்படுகிறது. இந்த நீட் தேர்வு உள்ள வந்த பிறகு உச்சநீதிமன்றம் மறுபடியும் தடை போடுது, மறுபடியும் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. 2016 சட்டமன்ற தேர்தலிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் தமிழ்நாட்டில் நீட்டை அனுமதிக்க மாட்டோம். காலம் முழுக்க நாங்கள் சொல்லி இருக்கிறோம். நீட் வந்ததிலிருந்து, கொண்டு வந்தது திமுக, எதிர்த்தது நாங்க. சரிதானுங்களா? நீட் தேர்வை இல்ல, நீட்டை காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க, ரெண்டு பேருமே அதுக்கு எதிர்நிலையில் தான் இருந்தாங்க. எதிர்நிலையில் இருந்தோம். என்ன கொண்டு வந்தது திமுக. எதிர்நிலையில் எப்படி இருந்துச்சு திமுக? அந்த கவர்மெண்ட்ல திமுக இல்லையா? UPA 2ல திமுக இல்லையா? இவர்கள் தாங்க கொண்டு வந்தாங்க. அப்படி சொல்லிட முடியாது. இப்ப திமுக எதிர்க்கும் பொழுதும் முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்க்கும் பொழுதும் காங்கிரஸ் அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. எந்த ஸ்டேட்டுக்கு நீட் தேவையில்லையோ அப்ப வேணாங்கிற ஒரு அது தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கினோம்ங்கிறதா திமுக சொல்ற செய்தி இல்லைங்களா? அப்ப நாங்க எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். அதையே 2016 எதிர்க்கிறோம். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக நீட் உள்ளே வருகிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? ஒரு மாநிலத்திற்கு, எந்த ஒரு மாநிலத்திற்கும் தனியாக விலக்கு கொடுக்க முடியாது. இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அப்ப இப்ப நாங்க கேட்டோம்னு சொன்னா, மோடி அரசாங்கத்திடம் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, பிஜேபியிடம் கேட்டோம்னு சொன்னா என்ன கேட்கலாம்? நீட்டை இல்லாமல் செய்யுங்கன்னு கேட்கலாம். ஏன்னா எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு கேட்க முடியாது. வாங்கணும்னா மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் அது அடி வாங்கும். அப்ப நீட் வேண்டான்னு நம்ம கேட்க போறோம். இப்ப நீட் வேண்டாம் என்பதை தமிழ்நாடு போல பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுமா?
அது பரவாயில்ல, அது அவங்களோட இஷ்யூ. நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணாங்கிறோம், அந்த ஒரு விஷயம் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வேண்டாங்கிறோம். நான் உங்ககிட்ட தெளிவா கேட்கிறேன். நீங்க சொன்னது புரியுது எனக்கு. ஆல்ரெடி உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்க முடியும்னு சொன்னதால ஒட்டுமொத்தமா தான் நிக்க வேண்டியது இருக்கு. ஆமா, ஒட்டுமொத்தமா நிக்கணும் அப்படின்னு போனா மத்த ஸ்டேட் ஒத்துக்குமாங்க ஒரு கேள்விக்கு வரீங்க. மத்த ஸ்டேட்டுகள் எல்லாமே நீட்டுக்கு ஆதரவா இருக்கா? தமிழக இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த எல்லா ஸ்டேட் ஆதரவா இருக்கு. எதிர்த்தவர்கள் யாருன்னு நான் கேட்கிறேன். ஏன் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அதுக்கான காரணத்தை சொல்றேன். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து 85 விழுக்காடு சீட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 85 விழுக்காடு சீட்டு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இல்லையா? 15 விழுக்காடு சீட்டு அது வந்து வெளி மாநிலத்தில் இருக்கிறவர்கள் போட்டியிடலாம். அதே போல தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்ற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கும் 15 விழுக்காடு சீட்டுக்கும் போட்டியிடலாம். இதுதான் அதனுடைய ரூல். அப்படி இருக்கும்போது மெடிக்கல் காலேஜே இல்லாத மாநிலங்களும் இந்தியாவில் இருக்கிறது. புரியுதுங்களா? இப்ப இந்த மாநிலங்களுக்கு இருக்கிற மாணவர்கள், அந்த பிள்ளைகள் மெடிக்கல் படிக்கணும்னாவே இந்த 15 விழுக்காட்டிற்குள்ள ஏதோ ஒரு மாநிலத்துக்கு போய் தான் படிக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. இந்த நிலை இருக்கிற போது எல்லா மாநிலமும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இந்தியாவை ஆளுகிற கட்சிக்கு இப்படி ஒரு நெருக்கடியும் இருந்து கொண்டு இருக்கிறது. இதையும் நம்ம பார்க்கணும். அப்ப நாம் என்ன சொல்றோம்னா, இதற்கான நிரந்தர தீர்வு என்னவாக இருக்கும்னா, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றதுதான் நிரந்தர தீர்வா இருக்கும். அப்படி கொண்டு வந்தோம்னா இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே ஹேண்டில் பண்ணலாம். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் குரல் கொடுப்போம் இருக்கு. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வென்று போயிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது என்னவென்றால், நாங்கள் காவிரி பிரச்சனையிலே 19 நாட்கள் முழுமையாக நாடாளுமன்றத்தை முடக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ்நாட்டை நோக்கி திருப்பினோம் இல்லையா? எங்களுக்கு 37 MP இருந்தப்ப. அதுபோல ஒரே ஒரு முறை ஒரு நாள் இந்த பிரச்சனையை சொல்லி நீங்கள் இந்தியாவிலே எங்க பாராளுமன்றத்தை முடக்கியது உண்டா? ஏன் செய்யவில்லை? பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் இருக்கிறதுல. ஏன் செய்யல தெரியுங்களா? காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்கிற ஸ்டேட்லயும் இதை விட்டுறக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்காங்க. புரியுதுங்களா? காங்கிரஸ் மத்திய அரசாக இல்லாத காரணத்தால் இன்றைக்கு பொய் பேசுகிறது. நாங்கள் வந்தால் அதை பண்ணி கொடுத்தோம். காங்கிரஸுமே என்ன சொல்லுது? உனக்கு விலக்கு கொடுக்குறோங்குது. உனக்கு விலக்கு எப்படி கொடுப்ப? அதான் உச்ச நீதிமன்றம் முடியாதுன்னு சட்டப்படி முடியாதுங்குது. இந்திய அரசியலமைப்பை தாண்டி காங்கிரஸ் பண்ணுமா? இல்ல இவங்க ஏதாவது 9வது அட்டவணையில் கூட இடம்பெற வச்சுமே அது மாதிரி ஏதாவது செய்ய போறாங்க? மாநில பட்டியல் கொண்டு வர்றது அதுக்கான தீர்வு. அந்த தீர்வை நோக்கி நகர்வீங்களா? நிச்சயமா செய்வோம், நிச்சயமா செய்வோம். அதிமுகவுக்கு அந்த கொள்கை நிலையில என்றைக்குமே உடன்பாடு உண்டு. நாங்கள் அதற்கான வேலையை செய்வோம். ஆனால் நான் வெளிப்படையாக கேட்பது, 4.5 வருஷம் ஆச்சு நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஒரு நாள் கூட அதை பத்தி யோசிக்கலையே திமுக என்றால், வெற்ற அரசியலுக்காக நீங்கள் மக்கள் பிரச்சனை இப்படி பண்றீங்களே ஒழிய உங்களுக்கு மக்கள் நலனில என்ன அக்கறை இருக்கிறது? எலெக்ஷன் நெருங்குது அப்படின்னாவே நம்ம இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரொம்ப முக்கியமான ஏரியா எலெக்ஷனுக்கான அந்த திட்டங்கள். நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம், மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, நம்ம என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பெரிய எதிர்பார்ப்போட நம்ம அதை பார்த்துட்டு இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள், எளிய மக்கள் இருந்து எல்லாரும். இலவச திட்டங்களை தாண்டியும் புதிதாக என்ன இந்த எலெக்ஷனுக்கு என்ன புதுசா எந்த கட்சிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. கடந்த முறை கமல்ஹாசன் அவர்கள் தான் முதல் முறையா பேசினார். பெண்களுக்கு மாத ஊதியம் கொடுக்க வேண்டும் சொல்லும்போது அவர்கள் மகளிருக்கான உரிமை தொகைன்னாங்க. 1000 ரூபாய் சொன்னாங்க. நீங்க வந்து 1500 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி இந்த முறை கூட அவர் பேசியிருக்காரு. பேசுறோம், நாங்க 1500 ரூபாய் தரோம்னு சொன்னோம், நீங்க 1000 ரூபாய் தரோம் அவங்கள நம்பி போயிட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்ப இந்த முறையும் அது தொடரணும் இல்லையா? அதை தொடர்ந்து ஆகணும். அது சம்பந்தமா ஒரு அறிவிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். எல்லாருமே எல்லா கட்சியுமே அதை சொல்ல போகுது, மகளிருக்கான உரிமை தொகை. அதையும் தாண்டி என்ன மாதிரியான திட்டங்கள் நடக்குது, எந்த மாதிரியான புதிய இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிடப்படுகிற போது தேர்தல் அறிக்கையிலே முழுமையாக அதை எங்கள் பொதுச் செயலாளர் கொடுப்பார். ஆனால் நாங்கள் ஒரு செய்தியை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புவது என்னன்னா, இதே நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையா அன்றைக்கு PK அவர்களை வச்சு, பிரசாந்த் கிஷோர் அவர்களை வச்சு ஒரு பெரிய பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்துச்சு. அதுல வெறும் 1000 ரூபாய் திட்டம் மட்டும் இல்ல, அது இந்த சிலிண்டருக்கு வந்து நாங்கள் மானியம் கொடுப்போம் என்று ஒரு செய்தியையும் சொன்னார்கள். அது இல்லாமல் ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தார்கள். எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. அதுதான் இதுல இருக்கிற பியூட்டி. இந்த 2 இதுவுமே 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டமே 2 ஆண்டுகள் அதை பற்றி அவர்கள் பேசவே இல்லை. இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி, நாங்கள் எதிர்க்கிற கட்சி தான், ஆனாலும் கூட கர்நாடகத்தில் ஆட்சி பிடிச்சாங்க. நாங்கள் இந்த உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னாங்க. வந்த முதல் மாசம் கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க அதை 2 வருஷம் கொடுக்கல. நாங்க மீண்டும் மீண்டும் போராடுறோம், இது ஏன் நீ சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல கொடுன்னு சொல்லி. திடீர்னு நாங்க தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி வந்தார்கள். அந்த தகுதியுள்ள பெண்களை அவர்களே அறிவித்தார்கள். அவங்களுக்கு மட்டும் நாங்க கொடுக்குறோம் என்று சொன்னாங்க. நாங்க அப்பவும் என்ன சொன்னோம்னா, ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட 30 மாதங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. எனவே நீங்கள் 31,000 கொடுக்க வேண்டும், அதுதான் சரியானதாக இருக்கும். அதையும் பண்ணலன்னு கேட்டோம். அதையும் பதில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தகுதியுடைய பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, நாங்கள் இப்ப எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், 2 கோடி கொடுக்குறோங்கிறாங்க. எனவே தேர்தலுக்காக போடுகிற நாடகம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. மக்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குது. என்னன்னா, 1000 ரூபாய் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 3 மடங்கு சொத்து வரியை ஏற்றியிருக்கிறார்கள். 300% கரண்ட் பில் ஏறி இருக்கு. குடிநீருக்கு வரி வந்து அதிகமாயிருக்கு.
காலி இடத்திற்கு வரி அதிகமா இருக்கு. சொத்து வரி என்று ஏற்கனவே இருக்கிறது, அது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் அதிகப்படுத்தப்படும் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. சொத்திலே இருந்துதானே குப்பைகள் உருவாகிறது. வீடுனா வீட்டில இருந்து தானே குப்பை உருவாகுது, தொழிற்சாலையில தானே குப்பை உருவாகுது. சொத்துக்கு தனி வரி, அதில இருந்து உருவாகிற குப்பைக்கு தனி வரியை போட்டு இருக்கிறது இந்த அரசு. நீங்கள் மாநகராட்சி எதையெல்லாம் கவனிக்கிறதோ, நகராட்சி எதையெல்லாம், அத்தனையிலும் வரி உயர்ந்திருக்கிறது என்று பார்த்தால் 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு 7000 ரூபாயை ஒரு மாதத்திற்கு அதிகமாக இந்த அரசு உறிஞ்சுகிறது மக்களிடமிருந்து என்பது வெளிப்படையாக இன்றைக்கு தெரிகிறது. எனவே இதெல்லாம் மக்கள் படுகிற துயரில் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம்னா, நாங்க அதிமுக வெறும் இலவசங்களே அறிவிக்கல. என்னைக்குமே அதிமுகவினுடைய இலவச திட்டங்கள் மட்டும் இருந்து அறிக்கை கிடையாது. நாங்க மிக தெளிவாக சொல்லுகிறோம், தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான வேலையை அதிமுக செய்தது. நீங்க இன்னைக்கு நாங்கள் செய்த சில செய்திகள், நான் நிறைய பேட்டியில் நிறைய செய்திகள் சொல்லிட்டேன், புதிய செய்திகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். குடிமராமத்து பணிகளை நாங்கள் எடுத்தது அப்படிங்கிறது இல்லைங்களா, அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்ட ஒரு நல்ல திட்டம். இன்னைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நிலத்தடி நீர்மட்டத்தினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு தொடங்கப்பட்ட அந்த குடிமராமத்து பணியினுடைய வெற்றி தான் அதற்கு காரணம். நீங்க நல்ல இதை பாருங்க, அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது இல்லையா, 60 ஆண்டு கால கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு உடனடியாக பணத்தை கொடுத்து மத்திய அரசு சப்போர்ட் இல்லை, மாநில அரசே பண்ணுனதா எங்க பொதுச்செயலாளர் தான் அதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே பொறுப்பானவர் என்றே நான் சொல்லுவேன். அங்க பண்ணதனுடைய விளைவு கூட்டு குடிநீர் திட்டம் மட்டும் நிறைவேறல, இப்ப அந்த விவசாயிகள் எடுத்து போட்டது பாருங்க, சுற்றி இருந்த அத்தனை குளங்களிலும் இன்றைக்கு நீர் தேங்கி இருக்கிறது, நிலத்தடி நீர் மட்டம் அதிகரித்திருக்கிறது. ஏராளமான பாலங்கள் கட்டப்பட்டு, சாலைகள் நிர்மாணிக்கப்பட்டு, கட்டுமானம் அதிகப்படுத்தப்பட்ட பிறகு தொழில் வளர்ச்சி அதிகமானது. அதனாலதான் கொரோனா காலத்திலும் கூட தாக்கு பிடிச்சி தமிழ்நாடு நின்றுச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30,000 கோடி வருமானத்தை டாஸ்மாக்ல ஈட்டியது, சரிதானுங்களா? இந்த 4 ஆண்டுகளிலே அந்த வருமானம் 50,000 கோடியை தொட்டிருக்கிறது. 20,000 கோடி ரூபாய், 12,000 கோடி ரூபாய் ஆண்டிற்கு 1000 ரூபாய் திட்டத்திலே பெண்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் 20,000 கோடியை டாஸ்மாக்ல இருந்து மட்டும் எடுக்கிறார்கள். இவர்கள் இதை எப்படி உறிஞ்சுகிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஆனா அதிமுக அதே மாதிரி தொழில் துறைக்குள்ள மிக முக்கியமான திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு வச்சிருந்தாங்க அதிமுக பீரியடு, நாம தான் கொண்டு வந்தோம். அந்த சிங்கிள் விண்டோனுடைய அந்த சிஸ்டத்தினுடைய தலைவராக யார் இருப்பார்னா முதலமைச்சர் இருப்பார். அதனுடைய வேலை என்னன்னா, ஒருவர் தொழில் தொடங்க வருகிறார், அப்படி தொழில் தொடங்குகிற போது அவருக்கு பல பிரச்சனை இருக்கும். ஒரு இடத்துல நிலம் எடுக்க முடியாம இருக்கும், ஒரு இடத்துல மின்சார பிரச்சனை இருக்கும், ஒரு இடத்துல வேற ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தா தான் தொழில் தொடங்க நிறுவனங்கள் வரும். அப்படின்னா இந்த பிரச்சனை அத்தனையும் தீர்ப்பது, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர் தலைவராக இருந்தா தான் உடனடியாக தீர்க்க முடியும். மாதந்தோறும் மீட்டிங் போடப்பட்டது, தொழிலதிபர்கள் சந்திக்கப்பட்டார்கள், அவருடைய தொழிலுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீக்கப்பட்டது, தொழில்கள் கொண்டு வரப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். வந்த உடனேயே இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்டார். முதலமைச்சர் இல்ல, யாரை போட்டாரு? தொழில்துறை அமைச்சர் போட்டாரு. தொழில்துறை அமைச்சர் சொல்லி சுற்றுச்சூழலை பாக்குற அமைச்சர் எப்படி ஏற்றுக்குவாரு? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பல்வேறு சிக்கல்கள் வர ஆரம்பிச்சது, லஞ்ச ஊழல் கமிஷன் கரப்ஷன் வர ஆரம்பிச்சது. வந்ததனுடைய விளைவு 1000 MSME தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருக்கிறது ஸ்டாலின் ஆட்சி காலத்தில். 4 ஆண்டுகள் 1000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு. அப்ப இதை நாங்க சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கோம், இது மறுக்கல திமுக. இதுதான் நிலைமை. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, வெற்று அறிக்கை, அதாவது இலவசம் கொடுக்கறதுங்கிற ஒரு தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மக்களுக்கு அது கொடுக்க வேண்டும், ஒரு நல்வாழ்வு பேணப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொண்டு வர்றோம். அதை தாண்டி இந்த மண் உயர்வதற்கு, இதனுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு, மக்கள் நல திட்டங்களுக்கு 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். அது மாதிரி ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை காட்டுங்க அப்ப ஸ்டாலின் ஆட்சியில். நீங்க 10 லட்சம் கோடி கடனுக்கு போயிருக்கிறீங்க. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி 1000 ரூபாய் கொடுக்குறேன், இவங்களுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களை கவரும் திட்டமாக 1000 ரூபாய் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறீர்களே. பணத்தை வாங்கி பணத்தை கொடுக்கிறீர்களே. பணத்தை வாங்கி ஒரு சஸ்டைனபிளா இங்க நிக்கிற ஒரு தொழில் அமைப்பை, ஜிடிபியை தொடர்ந்து முன்னேற்றுகிற அமைப்பை ஒன்றை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா உங்களுடைய ஆட்சி காலத்துல? 2000 அம்மா மினி கிளினிக் வந்துச்ச சர்வீஸ்க்காக. அம்மா உணவகங்கள் எவ்வளவு பாதுகாக்கப்பட்டன, எத்தனாயிரம் லட்சம் பேருக்கு அந்த உணவகங்கள் உணவளித்தன, அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க. அப்படியான ஒரு திட்டம் உண்டா? கலைஞர் உணவகங்கள் 500 கலைஞர் உணவகம் திறப்போம் உங்களுடைய இதில் இருக்குல்ல, மேனிஃபெஸ்டோல 2021 மேனிஃபெஸ்டோல. ஒன்ன காணுமே, ஒன்னும் கூட திறக்கலையே. அப்ப முழுக்க மக்கள் விரோத அரசாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய உள்நாட்டு வளர்ச்சி, நான் தெளிவா சொல்றேன், அமைதி, வளம், வளர்ச்சி. இது அதிமுக அம்மா இருந்த போது வைத்த அந்த முழக்கம். எங்கள் பொதுச் செயலாளரும் அதே முழக்கத்தை வைத்தார். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய அடுத்த ஆட்சி காலத்திலும் இந்த முழக்கம் முழுமையாக பின்பற்றப்படும். டாஸ்மாகுக்கான தீர்வு என்ன? நாங்கள் தொடர்ந்து 2 கட்சிகளுமே மதுவிலக்கை பத்தி பேசுறாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே சொன்னாங்க, இந்த எலெக்ஷன்ல 500 முதல் கட்டமா 500 இதை குறைப்போம், படிப்படியா குறைச்சிருவோங்கிறது சொன்னாங்க, நடக்கல. அந்த டைம்ல அவங்க மதுவிலக்கை பத்தி பேசினாங்க, நடக்கிற மாதிரியே தெரியல. அதை நோக்கி நகர்வதற்கு பிராக்டிகலா பேசும், அதை நோக்கி நகர்வதற்கு ஏன்னா பெரிய வருமானம் அதுல இருக்கு, தொடர்ச்சியாக அரசை நடத்துவதற்கு அது உதவுதுன்னு சொல்றாங்க. இப்ப 50,000 கோடியை தொட்டுட்டாங்க, 40,000 தாண்டி போயிட்டு இருக்கு.
ஸோ அதை நோக்கி நகர முடியுமா, பிராக்டிகலி பாசிபிளா? இல்ல அதுல வந்து பிராக்டிகலா பாசிபிலிட்டி என்ன இருக்குதுங்கிறத ஒரு அரசாங்கம் பார்க்கணும். நாங்களும் எங்களுடைய அரசு வந்த பிறகு அதை நாங்கள் பரிசீலிப்போம் கண்டிப்பா. ஆனால் அதுல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்துக்கும் இவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மா அவர்கள் வந்து மதுவிலக்கை நான் படிப்படியாக அமுல்படுத்துவேன் என்று சொன்ன பிறகு சில இடங்களில் எல்லாம் அறிவித்து எந்தெந்த கடைகள் மூடப்படுகிறது என்பதை சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. கடைகள் மூடப்பட தொடங்கியது. அதையெல்லாம் தாண்டி அம்மா அவர்களும் சரி, எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் முதலமைச்சராக வந்த அந்த நேரத்திலும் சரி, இவர்கள் செய்த ஒரு வேலை என்னன்னா, டாஸ்மாக் கடைகளின் நேர நிர்ணயத்தை கட்டாயப்படுத்தினார்கள். இந்த டைமுக்கு திறந்து இந்த டைமுக்கு மூடிடணும். அப்படி அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கன்சப்ஷனை குறைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா. இது பண்ணணும்னா குறையும். நீங்க 2017-18 அந்த ஆண்டுல வந்த பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா, டாஸ்மாகினுடைய வருமானம், டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டிருக்கும், டாஸ்மாகினுடைய வருமானம் குறைஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த ஆண்டு டாஸ்மாக் வருமானம் அதிகரிச்சிருக்கும். அப்ப டாஸ்மாக் வருமானம் எப்படி குறைஞ்சது, எப்படி அதிகரிச்சது என்று பார்த்தால், குறைஞ்சது அப்படிங்கிறது இந்த கடைகள் நேர நிர்ணயத்தை கொண்டு வந்த பிறகு கன்சம்ஷன் குறைஞ்சது. அடுத்து அதிகரிக்கும் போது கன்சியூமருடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, மாறாக மதுபானங்களினுடைய விலை அதிகரிக்கப்பட்டது. விலை அதிகரித்து அதனுடைய வருமானம் அதிகரிச்சது. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு 24 மணி நேரம் டாஸ்மாக் இயங்குகிறது. அப்படி சொல்ல முடியாது. 12 மணி தானே இல்ல, நம்ம கேமரா எடுத்துட்டு போனா நானே காட்டுறேன். பிளாக்ல ஓடுதான் செய்யுது, அது எல்லா காலத்தையும் ஓடுது. பிளாக் ஓடுதான், ஒயிட்ல ஓடுதாங்கிறது இல்ல. 12 மணி தான் கடை திறக்குது, 10 மணி கடை மூடுறாங்க. நான் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்றது, அந்த 10 மணி கடை மூடலைங்கிறது தான். இல்ல, அப்படி சொல்லிட முடியாது. நம்ம பாக்குறோம். நான் சொல்றேன்னு நீங்க அவ்வளவு பாக்குறீங்க. நீங்க எடுத்துட்டு வாங்க கேமராங்கிறாங்க. நீங்க எங்க வேணா வாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணா சூஸ் பண்ணுங்க. இல்ல, அது பிளாக்ல ஓடுறது தானே, அதானே சொல்றீங்க. பிளாக்ல ஓடுறது டாஸ்மாக் விக்குதா, வேற யாராச்சும் விக்கிறாங்களா? டாஸ்மாக் தான். அப்புறம் டாஸ்மாக் ஓடுறது தானே சொல்றீங்க. ஆமா, இது எல்லா காலத்தையும் நடக்குது. எல்லா காலத்தையும் நீங்க எப்படி சொல்றீங்க? சொல்றேன், நீங்க டாஸ்மாக் மூடிட்டீங்கன்னா பிளாக்லயும் ஓடாதுங்கிறது அந்த மக்களுடைய நோக்கம். நீங்க டாஸ்மாக் மூடில, நான் சொல்றது கேளுங்க. டாஸ்மாக் மூடிட்டா அந்த ஏரியாலயே செல்வாக்கான நபர் அந்த ஏரியால இருக்கக்கூடிய போலீஸை கரெக்ட் பண்ணி ஏதோ ஒரு வகையில ஒன்னு ஓட்டிட்டு இருப்பான். நம்ம வீட்டு பக்கத்துல இதெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டுறது. சில கடைகள் நான் உங்களை மாவட்டம் செலக்ட் பண்ண சொல்றேன். அப்புறம் நீங்க சில கடைகள் சில ஆட்கள்ங்கிறீங்க. மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க, ஊரை செலக்ட் பண்ணுங்க, நான் கூட்டிட்டு போறவங்கள எல்லா கடைகளும். ஆமாம், அப்படி சொல்லிட முடியாது. அது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. நான் தான் உங்களுக்கு கேமரா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு என்ன அபாண்ட குற்றச்சாட்டு? கேமரா இப்ப நம்ம கேமரா எடுத்துட்டு போக முடியாது. ஏன் போக முடியாது? ஏன் போக முடியாது? இரவு போயிடலாமா? தாராளம். நீங்க உண்மையான பத்திரிகையாளர்களாக இருக்கிறவர்கள் அதை செய்தே பார்த்து விட்டார்கள். புரியுதுங்களா? ஏற்கனவே வீடியோஸே வந்துருச்சு, எடுத்து போட்டிருக்காங்க. இருக்கு இங்க கடைகள்ல பிளாக் ஓடுது. இது எல்லா காலத்திலயும் ஓடுதுங்கிறதா என்னோட கருத்து. எல்லா காலத்தையும் ஓடுதுங்கிறது நீங்க சொல்ற சப்பக்கட்டு. இன்னைக்கு ஓடுதா இல்லையா? இன்னைக்கு ஓடுவது பிழையா இல்லையா? கண்டிப்பா பிழையா இல்லையா? அதான் சொன்னேன். இந்த அரசாங்கம் அதை தடுக்க தவறிடுச்சுங்கிறது ஏற்கனீங்களா மறுக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கிறோம். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? இதை நாங்க நேர கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம். அந்த நேர கட்டுப்பாட்டை தாண்டி கடைகள் இன்றைக்கு நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது திமுகன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க எல்லா காலத்தையும் நடந்துச்சுங்கிறீங்க. எல்லா காலத்துல நடந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நீ இடத்துல வந்தோன்னு தடுக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கா இல்லையா? நீ செய்யல இல்ல. அப்ப நீ எந்த இடத்துக்குமே தரம் இல்லாத ஒரு தகுதி இல்லாத முதலமைச்சர் வெளிப்படுதா இல்லையா? நான் என்ன சொல்றேன், இந்த டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஆட்சிகள்லயுமே நடந்துட்டு தான் இருக்கு. என்னுடைய நோக்கம் என்னன்னா, அதை மதுவிலக்கை நோக்கி நகர்த்துவதற்கான பிராக்டிகலி பாசிபிள் இருக்காங்க. இதைத்தாங்க நம்ம இஷ்யூ வந்து கேள்விக்கு பதிலே நான் அதுதான் தொடங்கணும். மதுவிலக்கை நோக்கி பூரண மதுவிலக்கு என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அறிவியல் உலகத்துல எந்த நாட்டிலையும் இல்ல, சவுதி தவிர இல்ல. சவுதியிலையும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்திருக்கேன். அது சவுதியில் இல்ல உண்மையில. அதை வெளியே வந்து எடுக்கிறான். முன்னாடி சொல்ற மாதிரி இப்ப ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி படிப்படியாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 500 கடை ஆரம்பத்துல. ஆமாங்க, இப்ப அதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதை குறைச்சுதான் அதுக்கப்புறம் இதை குறைச்சோம். அதனாலதான் நான் உங்களுக்கு பட்ஜெட்டை காட்டுறேன். 17-18 கம்மியாச்சு கன்சப்ஷன். 18-19 அது அதிகமாக காரணம் விலை ஏற்றி அதிகப்படுத்தணும். புரியுதுங்களா? இந்த கன்சப்ஷன் வந்து இப்படித்தான் மாறிட்டு வருது காலம் முழுக்க. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இதுதான் நிலைமை. இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலத்திலே மதுக்கடைகளை மூடி மதுக்கடைகளை திறக்கக்கூடாது இவர்கள் பேசிய இவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற சிபிஎம் வந்து கள்ளுக்கடை உட்பட சகலத்தையும் அங்க திறந்த பிறகு என்னன்னா அன்னைக்கு அரசாங்கத்தினுடைய தேவை ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இங்க திறக்குது. புரியுதானுங்களா? எனவே மதுக்கடையினுடைய வருமானமே இல்லாத நிலையில் கூட நம்ம ஆட்சி நடத்த முடியுங்கிற சூழலுக்கு தான் கிட்டத்தட்ட வந்து சேர்ந்தாங்க. அதுக்கெல்லாம் நகர்ந்ததுதான். குறைக்காம எப்படி நீங்க பட்ஜெட்ல அவங்களுடைய வருமானம் குறையும் டாஸ்மாக்ல? அப்ப அதெல்லாம் நடந்திருக்கு. 2021 எங்க ஆட்சி போயிடுச்சு. அந்த ஆட்சி போனதுக்கு அப்புறம் அந்த முயற்சி முழுவதுமாக நின்று போயிடுச்சு. நீங்க மதுவிலக்கை நோக்கி போகிறேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க இதை வந்து அதிகப்படுத்தி டபுள் மடங்கு ஆக்கிட்டாங்கிற 30,000 கோடியிலிருந்து 50,000 கோடிக்கு வந்து சேர்ந்துருச்சு இதனுடைய வருமானம். இந்த 50,000 கோடி என்பது கணக்குல வர வருமானம். இதையும் தாண்டி நான் உங்களுக்கு சொல்றேன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக இருக்கிற போது மிகப்பெரிய அளவில் லீக்கேஜ் டாஸ்மாக்ல ஏற்பட்டு இருக்குது. பணம் கஜானாவுக்கு வரவில்லைன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? சட்டமன்றத்திலேயே சொன்னார். கஜானாவுக்கு வராத பணம் எங்க போச்சு? அவர் சொல்லுகிற போது 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு இவங்க ஆட்சி அமைச்சு. எங்க போகுது கஜானாவுக்கு வராத பணம்?
எங்க போகுது? ஸ்டாலின் வீட்டுக்கு தான் போகுது. நானா சொன்னேன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லுகிறார். அப்ப திமுக காரங்க இதுக்கு என்ன ஒரு வேலை சொல்றாங்கன்னா, எல்லா காலத்தையும் அப்படித்தான் இருக்கு. இப்போ இன்னும் அதுபடி மேல போய் பயங்கர புத்திசாலித்தனமாக சிலிண்டர் ஓடுறவனுக்கு நம்ம 50 ரூபா கொடுக்கறது இல்லையா, அது மோடிக்கு போகிற ஊர்ல அல்லவா இது போகுதுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சிலிண்டர் ஓடுகிறவருக்கு கொடுக்கிற பணமும் டாஸ்மாக்ல கொடுக்கப்படுகிற 20 ரூபாயும் ஒன்று என்று ஒப்பிடுகிறவர்கள், இந்த ஒப்பீட்டை டாஸ்மாகினுடைய ஊழியர்களாக இருக்கிறவர்கள் அதிகப்படியான பேர் சிபிஎம் தொழிற்சங்கத்திலே தான் இருக்கிறார்கள். எனக்கு தெரியும் அந்த தோழர்களை, அந்த தலைவர்களோடு நான் பழகுற வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். அவர்களை சொல்ல சொல்லுங்களே பார்ப்போம். இவங்க திமுக காரங்க கொடுக்கிற கணக்குப்படி ஒரு டாஸ்மாக்ல வேலை செய்யற தொழிலாளி வீட்டுக்கு 12 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு மாதத்துக்கு எடுத்துட்டு போறான்னு சொல்றாங்க. இவங்க எடுத்துட்டு போறாங்களா அந்த தொழிலாளிக? அந்த 20 ரூபாய் வாங்கி யாருக்கு போகுதுன்னு அந்த தொழிலாளிக்கு தெரியுமில்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமில்ல. அதனால டாஸ்மாக் துறைக்குள்ள சீரழிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், முழுமையான மதுவிலக்கு கொண்டு வரப்படுவதற்கு ஒரு காலம் எடுக்கலாம். அது நம்ம அதை நோக்கி போகணும், எல்லாத்துக்கும் அந்த சிந்தனை இருக்கு. ஆனால் ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான முயற்சிகளை குறைந்தபட்சம் எடுக்கணும். இந்த 4.5 ஆண்டு காலம் நாங்கள் எடுத்த முயற்சி, நாங்க சொல்லிட்டோம், இந்த 4.5 ஆண்டு காலம் அப்படியான முயற்சிகளும் எடுக்கப்படாமல் எதிர்த்த செயல் டாஸ்மாக் நகர்கிறது. அதனாலதான் இவ்வளவு பெரிய வருமானத்தை அது ஈட்டிட்டு இருக்குது. அதை தாண்டி கள்ளச்சாராய படிப்படியா குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. படிப்படியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அமைகிற போது இதை இதனுடைய நிலைப்பாடு நாங்க ஏற்கனவே செய்த வேலைகளையும் மீண்டும் செய்வோம். கண்டிப்பா அதனுடைய இந்த ஒரு 500 கடைகளாக அல்லது எந்த ஊருக்கு பக்கத்துல எங்க இருக்குதோ அதுகள் எல்லாம் நீக்கிறது, இந்த வேலையெல்லாம் கட்டாயம் அதிமுக அரசாங்கம். ஏன்னா ஒரு பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட்ங்கிறது செய்ய வேண்டிய வேலை. அதுதான் அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கட்டாயம் செய்யும். சூப்பர். நீண்ட டிஸ்கஷன், நிறைய விஷயங்களுக்கு தெளிவான பதில சொன்னீங்க. இன்னொரு நேர்காணல திரும்பவும் சந்திப்போம். எலெக்ஷன் நெருங்கும் போது இன்னும் பேசலாம். ரொம்ப நன்றி.